அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு வி ஆர் நவீன் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட். எங்கே போகிறோம் அப்படின்னா அஸ்வினோட பர்த்டேக்கு வந்து கூட்டு போகிறேன். ஆனா அந்த இடம் என்னன்னு எனக்கு தெரியாது இப்போ வரைக்கும். இது வரையும் சர்ப்ரைஸாக கூட்டு வந்தாச்சு, எங்கன்னு தெரியாது. இப்போ நம்ம டைம் டு ரிவீல் தட் டெஸ்டினேஷன் எங்கே போகிறோம் அப்படின்னு. ஸோ டேக் த டிக்கெட். அது ஓப்பன் சி Where? See the ticket. Bangkok. Yes, we are going to Bangkok. This is your birthday surprise. Advance happy birthday. அஸ்வினியோட முன்னாள் ட்ரீம் இன்டர்நேஷனல் ட்ரிப்பு. ஸோ என்னால் முடிஞ்சது. ஹாப்பி. நான் கோவான் தானே. நான் ஆக்சுவலாக கோவான்னு சொல்லி கூப்பிட்டு வந்துட்டேன். இப்போ நாங்கள் வந்து இன்டர்நேஷ்னல் போகிறோம். அஸ்வினி கொஞ்சம் எமோஷன் ஆகிட்டாங்க. நான் அப்புறம் வீடியோக்குள்ளே வரேன். கம்யூனிகேஷன்லாம் முடிச்சுட்டு வந்துட்டோம். ஒரே எமோஷனல் டே ஆயிடுச்சு சொல்ல போனால். எதிர்பார்க்கவே இல்லை அஸ்வினி. நான் ஆக்சுவலாக கோவான்னு சொல்லி தான் கூப்பிட்டு வந்தேன். கோவான்னு சொன்னாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வந்தா இன்டர்நேஷனல் டெர்மினல் கிட்ட நிக்கிறோம். எனக்கு அப்பயும் டவுட் வந்துச்சு. சரி இங்க இருந்து பக்கத்துல டொமஸ்டிக் இருக்கும் போல அப்படின்னு நினைச்சேன். பெஸ்ட் பர்த்டே கிஃப்ட் இது எனக்கு. நிஜமா பர்த்டேக்காக தான் பிளான் பண்ணியிருக்காங்க. சரி நான் என்னன்னா இந்தியாக்குள்ள இல்லை நார்த் சைடு அங்கே மாரி எங்கேயோ போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு பிளான் பண்ணோம். இன்டர்நேஷ்னல் சத்தியமாக எதிர்பார்க்கல. என்னன்னா நான் வந்து லாஸ்ட் 2 ட்ரிப் இன்டர்நேஷ்னல் போயிட்டு வந்தேன். ஆக்சுவலாக பேங்காக்கும் வியட்நாம் போயிட்டு வந்துட்டேன். அப்பயே வந்து ஆக்சுவலி ரொம்ப ஃபீல். ஏன்னா முன்னே இல்லை பிஸ்னஸ் ட்ரிப் அது ஓகே போயிட்டு வந்தீங்க அப்படின்னு. இல்லை என்னன்னா ஃபர்ஸ்ட் டைம் வரணும்னு சொல்லிட்டு ஒரு ஆசை பிளான் பண்ணிட்டே இருந்தேன். ஸோ நல்ல ஒரு சான்ஸ் கிடச்சிச்சு. யாரோட ஃப்ரெண்டுங்க விஸ்வயாத்திராவில் புக் பண்ணோம். ஃபுல்லாக பேக்கேஜ்லாம் ஃபுல்லாக அரேஞ்ச் பண்ணிட்டாங்க. பாண்டிச்சேரியில் தான். பேங்காக்குன்னு தெரியும், ஆனால் எங்கே போகிறோன்னு அஸ்வினிக்கு தெரியாது. அது சர்ப்ரைஸாக தான் இருக்கும். இப்போ ஃபுட் கோர்ட்டில் வந்து ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டோம். மிட் நைட் ஃப்ளைட்டு 3 o'clock 3:20 ஃப்ளைட்டு 3:50 ஃப்ளைட்டு 2:30 வந்து போர்டிங் ஓப்பன் பண்ணிடுவாங்க. இப்போ கரெக்டாக பார்த்தீங்கன்னா 1:30 ஆகுது. சரி பசிக்கும் ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுச்சு. சரி சாப்பிட்டு நான் அப்படியே அங்கே நடந்து கேட் கிட்ட போய். ஆனால் இங்கே அதே மாதிரி ஏர்போர்ட்டில் ப்ரைஸிங் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எக் பிரியாணி வந்து 560 rupees. அப்புறம் கேவிஸில் வந்து அது பார்த்தோன்னா அது பார்த்தோன்னா 650 rupees. ஒரு பர்கரு 2 சிக்கன் வந்துடும். ஸோ இதுதான் இந்த ப்ரைஸு. வந்து நல்லா இருக்கு. ஆனால் என்ன ப்ரைஸ் ரொம்ப டபுளாக விற்கிறாங்க. அங்கே தான் அப்படி தான் இருக்கும். ஆக்சுவலாக கேவிசி இருக்குது, ஆனந்த பவன் இருக்குது, மசாலா கிச்சன் இருக்குது, ஒரு 5 ஷாப்ஸ்லாம் இருக்குது. Whatever, can I walk away? Oh yeah, I can still see your face. So tell me what to do, 'cause I can't find a way. I love you to the left it back. I can send this feeling inside my mind. Baby, please just tell me if I'm fine, 'cause I don't know why you're stuck in my heart, baby. எல்லாம் முடிஞ்சு இப்போ கரெக்டாக வந்து 2:40 ஆயிடுச்சு. சொன்ன மாதிரி ஃப்ளைட் போர்டிங்லாம் முடிஞ்சு நமக்கு பார்த்தீங்கன்னா எமர்ஜென்சி எக்ஸிட் சீட் கொடுத்துருக்காங்க. இதில் நல்ல ஒரு கால் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்குது. இப்போ ஃப்ளைட்டு கிளம்பிட்டு அடுத்து நம்ம டேரெக்டாக பேங்காக்கில் சந்திக்கலாம். குட் மார்னிங். நம்ம வந்து எல்லாமே இமிக்ரேஷன் ஆனால் எல்லாம் முடிச்சாச்சு. ஸோ அஸ்வினி வெல்கம் டு பேங்காக். தான் இருக்குது. இங்கேருந்து நான் ஒரு 1.5 hours ட்ராவல் பண்ணோம். அது எந்த ஸ்பாட்டுன்னு அஸ்வினிக்கு தெரியாது. ஸோ ஐடியாவே கிடையாது. நான் அதை ஃபுல்லாக பிளான் பண்ணேன். போயிட்டுருக்கோம். Tell me what to do, 'cause I can't find a way. I love you to the left it back. I can send this feeling inside my mind. Baby, please just tell me if I'm
வந்தாச்சு. ஃபுல்லாக வந்துட்டு எங்கே எங்கே வந்து வந்தோம் அஸ்வினிக்கு தெரியாது, கண்ணை முடிக்கும். ஓகே. ஆக்சுவலாக எந்த பிளானும் தெரியாது அஸ்வினிக்கு. இங்கே ஆக்சுவலாக நிறைய வேர்டிங்ஸ் வர புரியல, அவங்க ஊர் லாங்குவேஜில் இருக்குது. இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா டைகர் கூட ஃபோட்டோ எடுக்கிறதா? நான் இன்ஸ்டாகிராமில் தான் பார்த்துருக்கேன். அங்கே தான் வந்திருக்கோம். ஸோ காலையில் வந்தாச்சு. இப்போ ஃப்ரெஷ் ஆகிட்டு ரெடி ஆகிட்டு சாப்பிட்டு ஆமாம் உள்ளே போய் ஃபோட்டோ எடுக்கலாம். ஹாய், டைகர் டோஃபியா வந்துட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டோம். இங்கே ஃபுல்லாக பஃபே, இந்தியன் பஃபே ஃபுல்லாமே அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. நிறைய வெரைட்டிஸ் நிறையா இருக்குது. தோசை அவசர அவசரம் ஆக்சுவலாக செக்இன் வந்து நம்ம லேட் ஆகும். இங்கே விசிட் பண்ணிட்டு போகிற மாதிரி தான் இருக்குது. அதனால் இங்கேயும் ஃப்ரெஷ்அப் ஆகிடுச்சு. ஃபுல்லாமேவும் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு சம்மர்ஸ் குளிச்சுட்டு ப்ரஷ் பண்ணிட்டு வர மாதிரி இருக்கு. சரி, ஏன்னா வந்து அந்த டைம்குள்ள பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இங்கே நமக்கு ஒரு சாப்பிட்றதுக்கு 15 மினிட்ஸ் டைம் கொடுத்துருக்காங்க. சாப்பிட்டு போயிட்டு இந்த டைகர் கூட ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி போய் அஸ்வினி ரொம்ப பயப்படுறாங்க. டைகர் நான் இன்ஸ்டால தான் பார்த்துருக்கேன். டைகர் நல்லா பெருசா, அது சத்தமே பயங்கரமா இருக்கும். பார்க்கலாம், நீங்களும் வாங்க, நேர்ல போய் பார்ப்போம். வாங்க பிக்சலாக கூப்பிடுறோம். பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு டைகர் டாஃபியா உள்ளே போகிறோம். ஒரு சஃபாரி, ஆமாம் ஒரு சஃபாரி வேன் மாதிரி உள்ள கூட்டு போகிறாங்க. இப்போ நாங்கள் லஞ்சு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டோம்ல, அங்கே வந்து சுற்றி அப்படியே வந்து டைகராக இருந்துச்சு. அதை என்னால் வீடியோ எடுக்க முடியல, என்ன டைம் ஆயிடுச்சு. வந்து என்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா 400 தாய் பார்த்து, நம்ம ஊர் காசுக்கு வந்து 1200 சம்திங் வருது. உள்ளே வந்து நம்ம பிக் டைகரோட ஃபோட்டோ எடுக்க போகிறோம். அது வந்து நினச்சாலே ஒரு மாதிரி திகிலாக இருக்குது. அது எப்படி இருக்குன்னு தெரியல, போய் பார்ப்போம். பார்த்துட்டு உள்ள சூப்பராக வியூஸ் நல்லா இருக்குது. லட்சுமி எப்படி இருந்துச்சு எக்ஸ்பீரியன்ஸ்? பயங்கரமா இருந்துச்சு. அது சத்தம், அது உரும்புதுன்னு சொல்லுவாங்கல்ல, அது வந்து அப்படியே வெளியில வரைக்கும் கேக்குது. போட்டோ எடுத்தாச்சு. ஆமா, நான் போட்டோ எடுக்கக்குள்ள டக்கு நவுந்துட்டேன்னா நவராதீங்க எல்லாம் டைவர்ட் ஆயிடும் அப்படின்னு சொல்லி உட்காந்து சொல்லிட்டாங்க. மறுபடியும் பின்னாடி பாத்தீங்களா தலைவர் இருக்காரு, நிறைய தலைவர்கள் இருக்கு, நிறைய பேர் இருக்காங்க. இந்த சைடு ஃபுல்லாமே ஆக்சுவலா லயன் கூடயும் போட்டோ எடுக்கலாம். ஒயிட் லைன் இருக்கு. நம்ம இது மட்டும் தான் சூஸ் பண்ணோம். இப்போ ஒரு கியூட்டான ஒரு விஷயம் நடந்துச்சு. என்னன்னா புலி டைகரோட பாப்பாக்கு வந்து குட்டி புலிக்கு வந்து ஃபீட் பண்ணுறது, அது அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அது சவுண்டும் ஒரு மாதிரி தான் இருந்துச்சு. இருந்தாலும் பெரிய டைகரோட குட்டி சத்தம் எப்படி இருக்கும், கியூட்டா இருந்துச்சு. இதுதான் இது பண்ணுறது, ஃபீட் பண்ணுறது. இங்கே பாருங்களேன், மேலே இந்த மீட்டு வந்து ஃபீட் பண்ணுறாங்க. இதா அது எப்படி தப்பி பிடிக்குதுன்னு தெரியுமா தெரியாதுன்னு தெரியல. தெரியும். இந்தா வாவ் பா, தவ்வுதா இல்லையா? அது என்னன்னு தெரியல, சிக்கனா இல்லை தெரியுதா? கொடுங்கடா பாவம்டா டே, அது கட்டிச்சு. அப்பா வேற லெவலு. ஸோ இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் பக்கத்தில் ஃபுல்லாமே டைகராக தான் இருக்குது. வெயிலும் பயங்கரமாக இருக்குது. அதுதான் அந்த புலிக்கு வந்து இது கூட மில்க் ஃபீட் பண்ணிவிட்டு. ஸோ அற்புதமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸு. ஆனால் நல்லா நீட்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க. எந்த ஒரு ஸ்மெல் இல்லை அனிமல்ஸ் மேலே. அது உள்ளேயும் ஏசியில் வச்சுருக்காங்க. நம்மளேயும் வெளியே சானிடைஸ் பண்ணிவிட்டு நம்மளே கொஞ்சம் சுத்தமான சின்ன பிறந்த குழந்தைல எப்படி ட்ரீட் பண்ணுவாங்க, ஸோ அந்த மாதிரி தான் பண்ணுறாங்க. க்ளவுஸ் போட்டு இது பண்ண நல்லா பர்ஃபெக்டாக பண்ணுறாங்க. இது 650 தாய்ப்பாத்தாச்சு உள்ள அந்த ஃபீட் பண்ணுறதுக்கு. 1600 சம்திங் வந்துச்சு நினைக்கிறேன். ஸோ அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா நம்ம வாழ்க்கையில் இதுக்கப்புறம் எப்படி
இருக்காங்க சொன்னாங்க, ஆனா பார்க்கல. இல்லை சில இதெல்லாம் இல்லை, சில இதில் கொஞ்சம் இதெல்லாம் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. டைம் இப்போ வந்து 11 o'clock ஆகுறதுனால. அதான் ஃபுல்லாக சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸு. கண்டிப்பாக பிளான் பண்ணிங்கன்னா வந்து பாருங்க. பெரிய டேகரை கூட வந்து குட்டி டேகரை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கள். ஒரு சூப்பரான ஒரு ஃபீலிங்காக இருக்குது. இது பார்த்தீங்கன்னா செம்பரி ஆடு. செம்மறி ஆடுன்னா சொல்லுவாங்க. எஸ், ஓகே. தெரியல, அதான் நினைக்கிறேன். எலிஃபென்ட்ஸ் எல்லாமே இருக்குது. எலிஃபண்ட் கூட ஃபீட் பண்ணலாம், ஃபோட்டோ எடுக்கலாம், எல்லாமே போட்டிருக்காங்க. தலையை ஆட்டுறாப்புல. ஜாலியாக இருக்காங்கன்னு நினைக்கிறேன். டான்ஸ்